ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 28 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. அப்படியே சென்யாங் பிளேஸ் தான் காட்டுறாங்க. பார்த்தா ஒரு குரூப் அப்படியே காட் பண்ணி வந்துக்கிருக்கானுங்க. அப்படி வந்துக்கிருக்கும் போதே ஒருத்தன் சொல்கிறான், மாஸ்டர் நம்ம ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அந்த மோயாங் ஃபேமிலிக்கு போனதுமே? ஏன்னா எல்லாருமே இந்த செக்யூரிட்டி மிஷன் பண்ணதில் ரொம்ப டயர்டாக இருக்கும் மாஸ்டர். அதுக்கு அவன் சொல்கிறான், டேய் என்னடா நான்சென்ஸ் மாதிரி பேசிக்கிருக்க? இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் என்னன்னு தெரியுமா தெரியாதா? அதை மறந்துட்டியா? அந்த டேரியோக் வில்லேஜ் எப்போ வேணாலும் நம்ம கூட வாருக்கு வரலாம். அந்த டேரியோக் வில்லேஜ் என்ன பண்ணுவானுங்கன்னு யாராலையும் நம்ப முடியாது. இருந்தாலும் இந்த ஜென்யாங் பிளேஸில் வந்து அட்டாக் பண்ணிட போகிறானுங்க. இருந்தாலும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம உஷாராக தான் இருக்கணும். அப்படி அவன் பார்த்துக்கு இருக்கும்போதே திடீர்னு ஷாக் ஆகிறான். என்னன்னு பார்த்தா அவன் உடம்புல அட்டாக் விழுந்து அப்படியே பொத்துக்கிட்டு வெளியே வருது. என்னடா மோயாங் ஃபேமிலியில் இருக்கவனுங்கெல்லாம் இவ்வளோ அசால்ட்டாக இருப்பீங்க? பார்த்தா அயன் மாஸ்க்கு தான் வந்திருக்கான். ஏய் கவலைப்படாதப்பா, உன்கிட்ட கொஞ்சம் கிளாஸ் ட்ரிங்க்ஸ் இருக்கா? போய் அந்த ஹெவனுக்கு போவியே அப்போ குடிச்சிட்டே போன்னு சொல்கிறான். எப்போ சரியான அட்டாக்கு. அப்போ அவன் சொல்கிறான், கே மூசு, நீ ஜென்யாங்கில் என்னடா பண்ணிக்கிருக்க? இங்கிட்ட இருக்க மற்ற கார்ட்ஸ் எல்லாம் அயன் மாஸ்க்கு அட்டாக் பண்ண வந்திருக்கானுங்க. டேய் அயன் மாஸ்க், நீ எப்போ அந்த மோயாங் ஃபேமிலிக்குள்ளே வந்த? என்ன வார ஆரம்பிக்க நினைச்சிருக்கியா? உன் மைண்டில் என்னடா வச்சுக்கிட்டுற? அவன் கத்திட்டே சொல்கிறான், டேய் சூஜால்ஜோ, இந்த மோயாங் ஃபேமிலி இருக்க எல்லாரோட கை காலையும் வெட்டுறா ஃபஸ்ட்டு. பார்த்தா அவனுங்க ஆளுக பறந்து வந்துக்கிருக்கானுங்க அட்டாக் பண்ண. எல்லாரோட தலையும் சேர்த்து வெட்டுங்கடா. அது வர இங்கே ஒருத்தனும் இருக்கக்கூடாது. பார்த்தா மொத்த பேரையும் அட்டாக் பண்ணி கொண்டு போட்டிருக்கானுங்க. வந்து 2 பேர் பார்க்குறானுங்க. யாரு? அந்த கன்சியங்கும் குவாங்சிங்கும் தான். அப்போ மூத்தண்ணே சொல்கிறாரு, டேய் பாத்தியா, அப்பா சொன்ன மாதிரியே நடந்துருச்சுல. அந்த பேஸ்டர்ஸ் டேரியோக் வில்லேஜை சேர்ந்தவங்க இம்மிடியேட்டாகவே இப்படி ஆக்ஷன் இறங்கிட்டானுங்களா? பார்த்தா பாவம் அப்படியே செத்து கிடக்கானுங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இப்படி சுச்சுவேஷன் நடக்கும்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. அப்போ குவாங்சியங்க சொல்கிறான், நான் ப்ரிடிக்ட் பண்ணதோட இது ரொம்பவே மோசமாக இருக்குது. எப்படி இந்த ஜென்னி அவங்கள வந்து அட்டாக் பண்ண அவனுங்களுக்கு இவரை தெரியும்? இங்கே மட்டும் இல்லை, நம்ம பிளேஸில் நிறைய இடத்துல இப்படி தான் அட்டாக் பண்ணிக்கிருக்கானுங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவனுங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்கானுங்க. என்ன தைரியம் இருந்தால் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே வந்து நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவங்களோட கையும் காலையும் வெட்டியிருப்பானுங்க. டெரிட்டரி யாரோடதுன்னு தெரில போலன்னு அவர் சொல்கிறாரு. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஜியா வந்துட்டா, பிக் பிரதர். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னாச்சு ஜியா? அந்த அந்த லயன் லீக்கும் அந்த நார்த் வின் விர்ச்சுவல் டேலண்ட் சைடு அப்பியர் ஆகிட்டானுங்க. அப்படியே பார்த்துக்கிருக்கா. அப்போ அவன் சொல்கிறான், என்ன நார்த் வின் விர்ச்சுவல் டேலண்ட் சைடா? இவனுங்க 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிருக்கானுங்க. அப்போ சொல்கிறா, வந்து இறங்கியிருக்குது அந்த ஜியால்மூரின் லயன் லீக்லேருந்து. என்ன கன்ஃபார்மாக சொல்றியா? பார்த்தா ஒருத்தன் அப்படியே ஒரு பில்டிங் மேலே ரெண்டுக்கு இருக்கான். ஆமாம், நானுமே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ குவாங்சியும் திங்க் பண்ணுறான், அந்த லயன் லீக்கும் இதில் இன்வால்வ் ஆகிட்டானுங்களா? அப்போ சொல்கிறான், இதை நம்ம இம்மிடியேட்டாக ஹேண்டில் பண்ணியே ஆகணும். அந்த ஜியால்மூரின் அந்த பர்சன் இப்போ டேரியோக் வில்லேஜ் சைடு சப்போர்ட் பண்ணிக்கிருக்கானா? அந்த லயன் லீக்கு அவங்க என்ன தான் கமெண்ட் பண்ணாலும் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ அவர் சொல்கிறாரு, அவனுங்க இதை அட்டாக் பண்ண வந்ததுலேருந்து என்ன தெரியுது? இன்னையிலேருந்து அந்த லயன் லீக்கும் நம்மளோட எனிமிடா. ஃபஸ்ட்டு அவனுங்களோட இன்டென்ஷன் என்ன நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக அவனை மீட் பண்ணுறேன்டான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு அந்த நார்த் ரிச் கேவுக்கு போய் அப்பா கிட்ட சொல்கிறேன். சொல்லிவிட்டு நானுமே ரெடி ஆகிறேன். இதை எப்படியும் இந்த நைட்டுக்குள்ளே முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஒரு மெடிக்கல் ஹாலை தான் காட்டிக்கிருக்காங்க. பார்த்தா ஒரு லேடியை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிருக்காங்க. அந்த சின்ன பையனோட அம்மா தான். பார்த்தா ஹீரோ தான் கூட்டி வந்திருக்கான். என்னாச்சு? இவங்க ரொம்ப டிஃபிகல்ட் கண்டிஷனில் இருக்காங்க. ஏன்னா இவங்களோட வெயின்ஸ் எல்லாம் சிவியராக இன்ஜூரி ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்களோட எனர்ஜியும் சரி பிளட்டுமே சரி அப்படியே செதறி போன மாதிரி இருக்குது. ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். அந்த பையன் அழுக ஆரம்பிச்சிட்டா. அம்மா ஹீரோ கேட்குறான்,
இதை சரி பண்ணுறது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கா, இல்லை அதை சரி பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட ஸ்கில் இல்லையா, இல்லை பணம் எதுவும் தேவைப்படுதா? அவன் அப்படியே பார்க்குறான். நான் கான்ஃபிடென்ட்டாக தான்ப்பா இருக்கேன். ஏன்னா இந்த ஜென்யாங்கில் இருக்கிறதே நான் தான்டா பெஸ்ட் டாக்டர், தெரியுமா உனக்கு? என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், ஆனால் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அந்த ஒயில்ட் ரூட்டு தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, ரேர் மெடிசனும் தேவைப்படுது. ஹீரோ கேட்டதும், என்ன பணத்துக்கு தானே? பார்த்தா ஹீரோ இங்கே ஆட்டியை போட்ட அதே இது கோல்டு. அவன் பார்க்குறான், என்ன இதை வச்சுக்கிட்டு அவங்கள உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணு, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ டைம் ஆகும் மட்டும் சொல்லு அவங்கள க்யூர் பண்ணுறக்கு. அவன் பேசக்கூட முடியல, அப்படியே முழுங்கிக்கிட்டு, அஃப்கோர்ஸ் நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன், என்னோட ரெப்புடேஷன் சொல்கிறேன், என்னோட பேர் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த உமனை நான் கண்டிப்பாக க்யூர் பண்ணிடுறேன். அவன் அப்படியே போகும்போதே சொல்கிறான், தலையை செஞ்சுட்டு, நான் கொஞ்சம் மெடிசனையும் சரி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணி நாளைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன். ஹீரோ சரின்னு சொல்கிறான். இங்கே பார்த்தா அந்த பையன் அழுதுகிட்டு இருக்கான். நீங்கள் இப்படி பண்ணதுக்கு நான் எப்படி என்னோட நன்றி தெரிவிப்பேன்னு எனக்கு ஒன்றுமே தெரில. ஹீரோ சொல்கிறான், ஏய் உன்னோட நேம் தானே ஓ ஜங்வூ, நீயுமே அந்த கோரியோட சேர்ந்த ஆள் தானப்பா. கோரியோட சேர்ந்தவங்க கண்ணுலேருந்து கண்ணீரே வரக்கூடாது, புரியுதா? அவன் அழுதுகிட்டே சொல்கிறான், இருந்தாலும் உங்களுக்கு நான் எப்பயுமே கடமைப்பட்டிருப்பேன். அப்படியே ஹீரோ அந்த டேபிளில் உட்காந்து திங்க் பண்ணிக்கிருக்கான். இந்த மோயாங் ஃபேமிலி, நான் தேடி வந்தது ஒன்று, பட் எனக்கு சம்மந்தமே இல்லாத நிறைய இன்சிடென்ட் என்கிட்ட நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த யுவானியன்வி நூனாவை இங்கே தான் கொண்டு வந்திருப்பானா, அப்புறம் நம்ம மாஸ்டரோட டாட்டர் இன்சிடென்ட் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்புறம் ஆக்சிடெண்ட்டாக இந்த ஜங்முவோட ஸ்டோரியும் போயிட்டே தான் இருக்குது. அப்போ ஜங்முகிட்ட கேட்குறான், ஏய் ஜங்மு, உங்கள் அம்மாவுக்கு அப்படி என்ன தான் நடந்துச்சு? அவன் அழுதுகிட்டே சொல்கிறான், எங்கள் அம்மா காணாமல் போன எங்கள் அப்பாவை தேட போகிறப்ப அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா ஒரு ட்ரேட் பண்ணுறாள், அந்த கோரியாக்கும் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அவர் போவார். ஒரு நாள் எங்கள் அப்பா கூட ட்ரேடிங் போன எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டே இருக்காங்க. கடைசியாக அந்த கோரியா பீப்புள்ஸ் மட்டும்தான் காணாமல் போயிட்டுருக்காங்க நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதுவும் ஒரு ஆளா. எங்கள் அப்பா இதை மோயாங் ஃபேமிலிகிட்ட போய் சொல்லி பார்த்தாரு, பட் அவனுங்க அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டானுங்க. கடைசியாக என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்கள் அப்பாவுமே ஈவினிங் மிஸ் ஆகிட்டாரு. எனக்கு கிடச்ச ரூமர் என்னன்னா, அந்த மோயாங் ஃபேமிலி தான் அந்த கேவுக்குள்ளே தூக்கிட்டு போனதா வதந்தி நிறைய பேர் சொல்லிக்கிருக்கானுங்க. ஹீரோ அப்படியே டேபிளில் படுத்துட்டு கேட்குறான், ஓ அப்போ அவனுங்க கோரிய பீப்புள்ஸை மட்டும் தூக்குறாங்கன்னு சரியா? அதுவும் அந்த கேவுக்குள்ளே கொண்டு போகிறாங்களா? ஏய் எல்டர், நீங்கள் என்ன அதை பற்றி திங்க் பண்ணுறீங்கன்னு ஹீரோ அப்படியே ஆப்போசிட்டில் இருக்காள்கிட்ட கேட்குறான். இதோட இந்த சாப்டர் 29 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு திங்க் பண்ணிக்கிருக்கான். ஃபஸ்ட்டு அந்த மாஸ்டர் டாட்டரோட இன்சிடென்ட், அப்புறம் அந்த ஜங்குவோட ஸ்டோரி. ஹீரோ அப்படியே அவன்கிட்ட கேட்குறான், ஏ ஜங்கு, உங்கள் அம்மாவுக்கு என்ன தான் ஆச்சு அப்படி? அதுக்கு அவன் சொல்லிக்கிருக்கான், எங்கள் அம்மா மிஸ் ஆன எங்கள் அப்பாவை தேட போகும்போதான் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எங்கள் அப்பா ஒரு ட்ரேடர், அவர் அந்த கோரியாக்கும் மற்ற கண்ட்ரிஸ் கடையில் ட்ரேட் பண்ணுறது தான் அவரோட வேலை. கொஞ்ச நாளாக அவர் கூட ட்ரேட் பண்ணிக்கிருந்த ஒரு ஆளாக டிசப்பியர் ஆக ஆரம்பித்தானுங்க. அதுவும் அவர் கூட வேலை பார்த்த கோரியோட பீப்புள்ஸ் மட்டும்தான். அதை எங்கள் அப்பா அந்த மோயாங் ஃபேமிலிகிட்டேயுமே சொன்னாங்க, பட் அவனுங்க அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டானுங்க. அது மட்டும் இல்லை, எண்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்கள் அப்பாவுமே ஈவினிங்லேருந்து காணோம். ரூமர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மோயாங் ஃபேமிலியோட கேவில் தான் இழுத்துட்டு போயிருக்குன்னு தான் சொல்லிக்கிருக்கானுங்க. ஹீரோ பார்க்குறான், ஓ அப்போ கொஞ்ச நாளாக அந்த கோரியோட பீப்புள்ஸ் எல்லாம் காணாமல் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லியா? அதுவும் அந்த கேவுக்குள்ளே தான் இழுத்துட்டு போகிறாங்களா? ஹீரோ அப்படியே பார்த்து தரான், ஏ எல்டர், நீ என்னப்பா திங்க் பண்ணுற? அதை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டு, என்னடா உன் தலையை கூட அசைக்கலை, நான் வந்ததை எப்படி கண்டுபிடிச்ச நீ? அது ஹீரோ சொல்கிறான், இதை வேறே கண்டுபிடிக்கணுமா? இந்த வேர்ல்டுலேயே இது மாதிரி நான் நாத்தம் ஓ மேலந்தாண்டா வரும்னு சொல்லிக்கிருக்கான். அதுக்கு அவர் சிரிச்சிட்டு, ஏய் நான் ஒரு ஸ்மால் பெக்கர் தான்ப்பா, இந்த ஸ்மெல்லெல்லாம் அதுதான்ப்பா எங்களோட அடையாளமே. அவர் சொல்கிறாரு, நீ என்னை பற்றி அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஹீரோ சொல்கிறான், என்ன உனக்கு தெரியாது? நாங்களும் சங்குவும் பேசிக்கிற இந்த கான்வர்சேஷனை ரூஃப்லேருந்து கேட்டியே, தெரியாத மாதிரி சொல்லாத. நான் எதை பற்றி திங்க் பண்ணிக்கிருக்கேன்னா, அந்த கோரியோட பீப்புள்ஸ் எல்லாம் அந்த டிசப்பியர் ஆகிற பற்றி தான் திங்க் பண்ணிக்கிருக்கேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக இந்த கோரியோட பீப்புள் காணாமல் போகிறது புதுசு கிடையாது தெரியுமா? இது கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த லயானிங் ப்ரொவின்ஸ்லையும் சரி
இந்த ஜென்யாங்களையும் சரி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த கெய்பாங் இன்வெஸ்டிகேட் பண்ணி கூட ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல தெரியுமா? இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த மோயாங் ஃபேமிலி தான் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆயிருக்கானுங்க. அது மட்டும் இல்லை, அவனுங்க எப்போ இந்த செக்டை விட்டு வெளியே போக மாட்டோம் அறிவிச்சானுங்களோ அப்போ தான் இது மாதிரி காணாமல் போகிறது நின்றுச்சு தெரியுமா? ஹீரோ திங்க் பண்ணியிருக்கான், ஓ நானுமே கேள்விப்பட்டேன்ப்பா, கெய்பாங் தான் இங்கே இருக்கிறதுலே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுல வேர்ல்டுலே டாப் 1ன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நீ பொய் சொல்கிற மாதிரிலாம் இருக்குது, அதாலே கண்டுபிடிக்க முடியலையா? அதுக்கு அவன் சிரிச்சிட்டே சொல்கிறான், ஏய் நான் கண்டுபிடிக்க முடியலன்னு தான் சொன்னேன், அதுவும் 20 வருஷம் முன்னாடி. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு தெரியும்ப்பா. எக்ஸாம்பிளுக்கு அந்த கேவோட லொக்கேஷனும் எங்களுக்கு தெரியும். ஹீரோ அப்படியே பார்க்குறான், என்ன? அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இருந்தாலும் அது ஒன்றும் ஃப்ரீயானா கிடைக்காதுப்பா. நான் சொல்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கும் அதுக்கேற்ற ப்ரைஸை நீ கொடுத்தினா எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். என்ன டீல் மேக் பண்ண பார்க்குறியா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏய் இதுதான்ப்பா எங்கள் ஹைபாங்கோட பிரின்சிபிளே. அப்படி பார்த்துக்கிருக்கீங்களே ஒரு கால் வருது, வெல்கம். அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு, என்ன இந்த பர்சனா? பார்த்தா அந்த ஜுவல் ரிங் தான் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான் மாசா. அப்போ சொல்கிறாரு, என்ன ஒரு சர்ப்ரைஸ், ஜுவல் ரிங்கே வந்திருக்கானா? இவன் தான் அந்த நார்த் வின் விர்ச்சுவல் டேலண்ட். இவனுங்க இருக்கிறதுல 2 ஜெயன்ஸ், 3 டைரன்ஸ், அப்புறம் 4 ஹானர்ஸ் இருக்கானுங்க. அப்படிப்பட்ட குரூப்லேருந்து வர ரைசிங் ஸ்டார் தான் இவன் தெரியுமா? அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எக்ஸ்ட்ராடினரியான ஸ்கில்லில் 3 பேரில் இவனும் ஒருத்தன் தெரியுமா? அது மட்டும் இல்லை, அந்த 9 சென்ட்ரல்ஸ், அப்புறம் 5 டிராகன் லீக், அப்புறம் அந்த லயன் லீக், அதுதான் இங்கே இருக்கிறதுலையே 3 மோஸ்ட் பவர்ஃபுல் குரூப்ஸ் தெரியுமா? அதைத்தான் 3 சென்ட்ரல் பில்லர்ஸ் ஆஃப் தி அயன் மார்ஷியல் அசோசியேஷன் சொல்லுவாங்க. என்னால் நம்பவே முடியல, அப்படிப்பட்ட லயன் லீக்லேருந்து அந்த யங் மாஸ்டரே இங்கே வந்திருக்கான் பாத்தியா? இப்போ சொல்கிறாரு, இருந்தாலும் இந்த டேரியப்போ வில்லேஜுக்கும் மோயாங் ஃபேமிலிக்கும் இடையில இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு, இவனே இன்வால்வ் ஆயிருக்கானே. ஹீரோவும் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோ சொல்கிறான், என்ன நார்த்தன் வின் விர்ச்சுவல் டேலண்டா? அப்போ அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு வயசு, ரொம்ப நாள் ஆச்சுல மாஸ்டர் உங்களை பார்த்து. அப்படியே ரின் திரும்பி பார்க்குறான், பார்த்தா அந்த கங்சியும் தான் வந்திருக்கான். இந்த நார்த்தன் வின் விர்ச்சுவல் டேலண்ட். அது மட்டும் இல்லை, அந்த 3 பேரில் ரொம்ப ஸ்கில்லான ஒரு ஆள் நீங்கள் தான். உங்களை ஹானரா நான் இங்கே வரவேற்கிறேன்னு சொல்கிறான். அவன் பார்க்குறான், ஏய் கங்சியோங் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. அவன் அப்படியே டேபிளை காமிச்சு, வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் வேணா ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணட்டுமா? அதுக்கு அவன் சிரிச்சுட்டே சொல்கிறான், தேங்க்யூப்பா உன்னோட கைண்ட்னஸ்க்கு, பட் எனக்கு ஆல்ரெடி ஒரு கம்பெனியன் கிடச்சிட்டான், அதனால என்னை மன்னிச்சிருப்பா. அதுக்கு அவன் கேட்குறான், என்னது கம்பெனியனா? அவன் அப்படியே ஒரு ஆளை பார்த்து க்ரீட் பண்ணுறான், ஜியோல் மூரின், நான் தான் லைன் லீக்லேருந்து வரேன், இந்த ஹைபாங்கோட வைஸ் மேன். அது மட்டும் இல்லை, பேட்ரியாக்கான ஹாங்மோங் கியூவை நான் க்ரீட் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஏய் பார்த்தா இந்த பெக்கர் தான் பேட்ரியாக்கு. அவன் சொல்கிறாரு, உனக்கு என்ன தெரியுமாப்பா? ஏய் எனக்கு நிறைய ரூமர்ஸ் வந்துச்சுப்பா ஸ்டார்டிங்லேருந்தே, இந்த ஜென்யாக்கு நீங்கள் வந்து 10 வருஷம் முன்னாடி ஆச்சாமே. அதை பார்த்ததும் கங்சியானுக்கு சரியான கடுப்பு, என்னது வைஸ்மேனா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைபாங்கோட பேட்ரியாக்கா, அவனைத்தானே வைஸ்மேன் சொல்லுவாங்க. அவன் எப்படி இந்த ஜென்யாங்கில் இருக்கான்? அவர் அப்படியே பார்க்குறாரு, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. இவன் நம்ம ஜென்யாங்க்கு வந்து 10 வருஷமாக இங்கே தான் இருந்திருக்கான், எனக்கு இவனை பற்றி ஒன்றுமே தெரியலை. அவன் கடுப்பில் இருக்கிறத பார்த்து ரின் பார்க்குறான், என்னப்பா மோயாங் ஃபேமிலிக்கே தெரியல போலையே. அவன் அப்படியே க்ரீட் பண்ணியிருக்கான், இந்த மோயாங் ஃபேமிலி சார்பா நான் உங்களை க்ரீட் பண்ணுறேன், தயவுசெய்து என்னோடய க்ரீட்டிங்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஹீரோ பார்க்குறான், ஏய் நீ என்னடா சின்ன ரூமில் இருந்த, நீ பேட்ரியாக்கா? அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான், பாத்தியா என்னை பற்றி தெரிஞ்சிச்சா நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு? ஹீரோ பார்க்குறான், யாரா அவன்? சரி அது ஓகே, உங்களுக்கு கம்பெனியன் இருக்குன்னு சொன்னீங்க, இருந்தாலும் நான் கேட்குற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா நான் போயிடுறேன்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ இந்த மோயாங் ஃபேமிலிக்கும் அந்த டேரியக் வில்லேஜுக்கு இடையில் கிளாஷ் நடந்தால் இந்த நார்த்தன் விர்ச்சுவல் டேலண்ட் இதில் தலையிடுவீங்களா? அதுக்கு அவன் சொல்கிறான், எங்கள் அன்மேட்ச்டு ஸ்வாட் ஐரன் இந்த மோயாங் ஃபேமிலிக்கும் டேரியக்போ வில்லேஜுக்கு இடையில் கான்ஃப்ளிக்ட் வராதுன்னு தான் அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் இந்த ஜென்யாங் நடக்கிறது யாரோ ஒருத்தன் காரணமாக இருக்கான், அவன்தான் மொத்த பிளானையும் போட்டுக்கிருக்கான்னு அந்த ரின் சொல்கிறான். அதை கேட்டது அவன் சொல்கிறான், என்ன எங்கள் ஃபேமிலி மேலே நீங்கள் டவுட் போகிறீங்களா? அதுக்கு அவன் சொல்கிறான், ஓ அப்படி இல்லாமல் அப்போ எப்படிப்பா நடக்கும்? நான் அதைத்தான் நம்புகிறேன்னு அவன் அப்படியே முறைச்சி பார்க்குறான்.
அவன் அதை கேட்டதும் சரி ஓகே நான் முதல்ல போகிறேன்னு சொல்லிட்டு பேச்சை கொடுக்காம அவன் கிளம்புறான். போகும்போதே சொல்கிறான், ஜியோல்மோரின் நீங்கள் பத்திரமா உங்களை பார்த்துக்குங்க, ஏன்னா இந்த ஜென்யாங்கில் இருக்க ஒரு நைட் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சராக இருக்குன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அவன் தேங்க்ஸ்ப்பா, இதை நான் மைண்டில் வச்சுக்கிறேன். அவன் வெளியே வரும்போதே டென்ஷனாக வந்துக்கிருக்கான். அவனுக்கு நான் சொன்னது புரியலையா, இல்லை நான் சொன்னதை பார்த்து அவனுக்கு பயம்தான் இல்லையா? அவன் சிரிக்கிறான். இது ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல. ஏ ஜியல்மோரின், இன்னைக்கு தாண்டா உன்னோட லாஸ்ட் நாள். அத்தாடி அத்தா, இவனுங்க தான் மொத்த பிளானையும் போகிறானுங்க போல. யார் எனிமீனே தெரிய மாட்டேங்குது. இதோட சாப்டர் 30 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா, அந்த கங்சியன் சொல்லியிருக்காரு, ஜியல்மோரின் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, ஏன்னா இன்னைக்கு நைட் இந்த சென்யாங்கில் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்க போகுது. அதை கேட்டதான் அவன் நீங்கள் சொன்னதை நான் மைண்டில் ஏற்றுக்கிறேன். அவன் வெளியே வந்ததும் அவன் நம்ம கூட சண்டை போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதா? நான் இவ்வளோ சொல்லியும் அவனுக்கு பயமும் கிடையாதா? அவன் சிரிச்சுக்கிட்டே இது ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல. ஏ ஜியல்மோரின், இன்னைக்கு தாண்டா உன்னோட லாஸ்ட் டே. இங்கிட்ட அப்படியே பார்த்தா அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு, டேய் அந்த அன்மேட்ச்டு ஸ்வாட் டைரன் என்னடா பண்ணிக்கிருக்காரு? அதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்பா நல்லா தான் இருக்காரு, பட் இருந்தாலும் நீங்கள் 10 வருஷம் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்பவே எங்கே இருக்கீங்க. ஹீரோ பார்க்குறான், அந்த அன்மேட்ச்டு ஸ்வாட் ஐரன்டா, அந்த ஜியோல் மூஜியாங், நான் அந்த அயன் ஹார்ஸ் பேர்கிட்ட வந்து கேள்விப்பட்டேன். அவர் தான் அந்த வேர்ல்டில் இருக்கிறதுலே டாப் 3 பெஸ்ட்டில் இவனும் ஒரு ஆள் தானே. அப்போ ரின் நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறான், நைஸ் டு மீட் யூ, நான் தான் லயன் லீக்கோட ரின். ஹீரோ சொல்கிறான், நான் தான் டான் ஜாயு. சொல்கிறான், என்ன ரின் அப்படியே மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணுறான், என்ன என்னால் கொஞ்சம் கூட அவன்கிட்ட இருந்து எனர்ஜியை ஃபீல் பண்ணவே முடியலையே. ஒரு வேளை அவன் ஆறாவை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு மாஸ்டராக இருப்பானோ? இருந்தாலும் இவன் அந்த வைஸ் மேன் கூட இருக்கான், இருந்தாலும் இவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். அப்போ அந்த வைஸ் மேன் சொல்கிறாரு, என்னப்பா நார்த்தன் வின் விர்ச்சுவல் டேலண்ட், நீங்கள் 2 ரீசனுக்காகத்தானே இங்கே வந்திருப்பீங்க என்னை பார்க்க. ஒன்று, இந்த மோயாங் ஃபேமிலியோட கோல் பற்றி தெரிஞ்சுக்க வந்திருப்பேன், இல்லை நாங்கள் இந்த 2 ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற கிளாஷ்குள்ளே இன்வால்வ் ஆகிறோமான்னு தெரிஞ்சுக்கத்தானே வந்த. என்ன இதில் ஒன்று அதுதானே உனக்கு வேணும்? அவன் சொல்கிறான், நான் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். இந்த ஹைபாங்கோட இன்ஃபர்மேஷன் இவ்வளோக்கு பவர்ஃபுல்லாக இருக்குமா? எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? அப்பா சொல்கிறான், அப்பா அவரோட பெஸ்ட்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த டேரேக் வில்லேஜுக்கும் இந்த மோயாங் ஃபேமிலிக்கு இடையில் உள்ள சண்டையை அவர் எப்படியாவது நிறுத்தணும் தான் பார்க்குறாரு. அப்போ வைஸ்மேன் சொல்கிறாரு, ஓ அப்படியா, நீ சொல்கிறத பார்த்தா அந்த டேரேக் வில்லேஜ்காரனுங்களுக்கும் இந்த லயன் லீக்காரனுங்களுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி சுச்சுவேஷன் இருக்கும் போலையே. சரி அது ஓகே. அப்போ இந்த சுச்சுவேஷனில் முதல்ல அந்த 5 டிராகன் லீக்கை முதல்ல பாரு, ஏன்னா வார் வராமல் தடுக்கண்ணா அதைத்தாண்டா நீ முதல்ல சரி பண்ணணும். அது மட்டும் இல்லை, அந்த அன்மேட்ச்ட் ஐரன் அதான் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, நாங்கள் இப்போ நடக்கிற சண்டைக்குள்ளே இந்த ஹைபாங் இன்வால்வ் ஆகவே மாட்டோம். அது மட்டும் இல்லை, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நாங்கள் எந்த இன்ஃபர்மேஷனையும் 2 ஃபேமிலிக்கு இடையில் ஷேர் பண்ணிக்கவும் மாட்டோம். அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே, இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வைஸ்மேனை பார்த்து க்ரீட்டிங்ஸ் பண்ணிக்கிருக்கான். அவன் அப்படியே போயிட்டுருக்கான். போகும்போதே சொல்கிறான், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஹெட் ஆஃப் தி டேரேக் வில்லேஜ். பார்த்தா அப்பன் மக 3 பேர் வந்துக்கிருக்கானுங்க அவனுக்கு எதிராக. அப்போ ஹெட்டு கேட்குறாரு, என்ன அந்த மோயாங் ஃபேமிலியோட கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த மோயாங் ஃபேமிலி நெகோஷியேட் பண்ணுறதை நிறுத்திட்டானுங்க, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அவனுங்க மேலே டவுட்டாக தான் இருக்குது. இந்த கேஸை கொஞ்சம் ரொம்ப டீப்பாக செக் பண்ணி தான் ஆகணும். அதை கேட்டதும் அவன் மகன் சொல்கிறான், ஏய் நார்த் வின் விர்ச்சுவல் டேலண்ட், நீ என்ன சொல்ல வர? அதை கேட்டதான் அவன் சொல்கிறான், ஒரு வேளை இந்த மோயாங் ஃபேமிலி கூட பேட்டில் வந்தா அதை நான் குயிக்காகவே முடிச்சிடலான்னு பிளான் போட்டேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே வாங்க நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு அந்த நார்த்ரிட்ஜ் கேவோட லெகசியை நம்ம கைப்பற்றியே ஆகணும். இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஹீரோவும் அந்த வைஸ்மேனும் பேசிக்கிருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏய் நீ இன்னைக்கு நைட்டு என்னப்பா பண்ணலாம்னு இருக்க? அதைத்தான் பண்ணலாம்னு இருக்கியா? அப்போ இந்த நைட் ரொம்ப லாங் நைட்டாக போகும் போலையே. ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். அப்போ சொல்கிறான், இதுதான் ஒரு கூட்ட ஆப்பர்ச்சுனிட்டி, இதை பயன்படுத்தி அந்த கேவில் என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும். சொன்னதும் அப்படியே பறந்து போயிட்டுருக்கான். அவர் பார்க்குறாரு, என்னடா இங்கே தான் நண்டா காணா,
மேலே பறந்து போகுமே சொல்கிறான், ஏ ஓல்ட்மேன் என்னை ஃபாலோ பண்ணி வர்றியா இல்லை தவந்து தான் வருவியா? இங்கிட்ட அப்படியே பார்த்தா அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த கன்சிங்க சொல்கிறான், அப்பா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதெல்லாம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு. அப்பா அவர் சொல்கிறாரு, என்ன லயன் லீக்கும் அந்த நார்த்தன் வின் விர்ச்சுவல் டேலனும் அப்பியர் ஆயிட்டானுங்களா? அவன் ஆமான்னு சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, அப்போ இந்த லயன் லீக் அந்த டேரி பூலஜோட சேர்ந்து கை கோர்க்க ரெடி ஆயிட்டானுங்களா? அப்போ இவனுங்களுக்குள்ளே நடக்கிற சண்டைக்குள்ள ஒருத்தவனை முடிச்சு தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிரேட் நார்த்ரிட்ஜ் கேவோட லெகசியை நம்ம கைப்பற்ற போகிறோம்டா. அதை மட்டும் முடிச்சிட்டோம், இவனுங்கெல்லாம் நம்ம கால் தூசி கூட வரமாட்டானுங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், பா இருந்தாலும் இன்னொன்று இருக்கு. இங்கே இந்த ஹைபங்கோட வைஸ்மேன் இங்கே ஜென்யாங்கில் தான் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியும் கொடுத்துருக்கான், இந்த டேருக்கு வில்லேஜுக்கும் நம்ம ஃபேமிலிக்கு இடையில் சண்டை வந்தா அவனுங்க தலையிட மாட்டானுங்கன்னு சொல்லியிருக்கானுங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு கோல்டன் கலர் சர்க்கிள் மாதிரி இருக்குது. அவன் சொல்கிறான், ஹைபங் இதில் இன்வால்வ் ஆகலைன்னா இப்போ இன்னைக்கு நைட் இந்த மோயாங் ஃபேமிலி இந்த ஹிஸ்ட்ரியே இன்னைக்கு மாற்றி வைக்க போகுதுடா. அவர் சொல்கிறாரு, இன்னும் ஒரு பிங்க் ஸ்டோன் மட்டும்தான் வேணும். அப்படி வந்துச்சு இந்த சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்க்கு முன்னாடி நம்ம தான் இருக்க போகிறோம். அவர் கத்திக்கிட்டே சொல்கிறாரு, அந்த ஃபைவ் டிராகன் லீக்குக்கும் ஹெட்டு அது மட்டும் கிடையாது, அந்த கிரேட் அயன் மார்ஷியல் அசோசியேஷன்ஸுக்கும் அது மட்டும் இல்லை, நம்ம அந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷனுக்கும் முன்னாடி போக போகிறோம்டா. பார்த்தா 2 சர்க்கிள் வச்சு ஏதோ சூனி வச்ச மாதிரி மந்திரம் போட்டுக்கிருக்காரு. இதான் பேர் ஆஃப் அனிகுலேஷன் டர்ன்ஸ். இந்த உலகமே இனி என் காலு கீழே வரப்போதுறான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ட்ராப்பையும் ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. இங்கிட்ட அப்படியே பார்த்தா வெளியே கட்டுறாங்க. ஹீரோ அப்படியே லேண்ட் ஆகி வந்துக்கிருக்கான். ஹீரோ பார்க்குறான், பார்த்தா அந்த அயன் ஹார்ஸ் பீரோ தான் போயிட்டுருக்கானுங்க. தலைவன் ஹயாங் போயிட்டுருக்கான். எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த அயன் ஹார்ஸ் பீரோ இவனுங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற சண்டைக்கு இன்வால்வ் ஆக மாட்டானுங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஹீரோ திங்க் பண்ணுறான். இங்கிட்டு அந்த வைஸ்மேன் வந்து சொல்கிறாரு, ஏய் நீ என்னப்பா அப்படி திங்க் பண்ணிக்கிருக்க? பார்த்தா கீழே நிறைய பேர் செத்து கிடக்குறானுங்க. பார்த்தா காக்கா எல்லாம் அந்த கிடக்கிற பணத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தியா, இங்கே கிடக்கிறவனுங்க எல்லாம் இந்த காக்காய்க்கு தான் சாப்பாடு ஆகிட்டு இருக்கானுங்க. இதான் மோயாங் ஃபேமிலியோட கோல்னு தெரிஞ்சிருந்தா நம்ம இதை விட சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. அது மட்டும் இல்லை, இப்படி நடக்காமே நம்ம தடுத்துருக்கலாம்ல அப்படின்னு வைஸ்மேன் சொல்கிறாரு. ஹீரோ அப்படியே பார்த்து வரான். என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எந்த பீப்புள்ஸையும் காப்பாற்றுறதுக்காக நான் பயன்படுத்தவே மாட்டேன். எவனாவது ஒருத்தன் என்னை எதிர்த்து வந்தா அவன் காலில் இருந்து தலை வரைக்கும் பிடுங்கி வீசுற கூட நான் தயங்க மாட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவர் ஷாக்கில் பார்க்குறாரு, டேய் இதெல்லாம் முன்னாடியே நடக்கும்னு நீ ப்ரிடிக்ட் பண்ண மட்டும் சொல்லிடாதடா. பார்த்தா அந்த நார்த்ரிட்ஜ் கேவுக்கு முன்னாடியே வந்து நிற்கிறானுங்க. அதுலேருந்து ஒரு பவர் ஏதோ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ அப்படியே உள்ளே போயிட்டுருக்கான். இதோட இந்த சாப்டர் 31 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. இங்கே பார்த்தா இந்த மொத்த இடமும் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. இங்கிட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இந்த டேரிப்போ வில்லேஜை சேர்ந்தவங்களும் இந்த மோயாங் ஃபேமிலியில் சேர்ந்தவங்களும் அடித்து நாரிக்கிட்டு இருக்கானுங்க. மொத்த பிரிட்ஜு எல்லாம் கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. இங்கிட்டு பார்த்தா அந்த அயன் மாஸ் சொல்லியிருக்கான், டேய் இந்த மோயாங் ஃபேமிலியை ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணுங்கடா. இங்கிட்டு அவனை அட்டாக் பண்ண நிறைய பேர் வந்துருக்கானுங்க. டேய் அவனுங்களை இதுக்கு மேலே ஒரு மூ கூட எடுத்து வைக்க விடாதீங்க, நார்த்தன் ரிட்ஜ் கேவை காப்பாற்றுங்கடான்னு அட்டாக் பண்ண வந்துருக்கானுங்க. இங்கிட்டு பார்த்தா அந்த ஹே சங்கும் சரி அந்த ஹியாங் சன்னும் சரி 2 பேரும் நிற்கிறானுங்க. மாற்றி மாற்றி புரட்டி எடுத்துக்கிருக்கானுங்க. இங்கிட்டு பார்த்தா ரின் அட்டாக் போடுறான். ரூத்லெஸ் லயன் ஸ்லாஷ்னு சொல்லி போட்ட அட்டாக்கில் அட்டன் டைமில் 5-6 பேரை அடித்து பறக்க விட்டுக்கிருக்கான். மொத்த பயிலும் செத்து அப்படியே கீழே விழுந்துக்கிட்டு இருக்கானுங்க. இங்கிட்டு பார்த்தா அந்த டேரிப்போ வில்லேஜ் சேர்ந்த ஹெட்டு நிற்கிறாரு. இந்த மோயாங் ஃபேமிலி சர்வைவ் ஆனுங்க எல்லாரும் இப்போ ஒன்றா இங்கே ஒளிஞ்சிருக்கானுங்க போலையே. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த நார்த்தன் ரிட்ஜ் கேவை 20 வருஷமாக நம்மக்கிட்ட ஹைட் பண்ணி வச்சுருந்துருக்கானுங்க. இதை ஈஸியாக பிரேக் பண்ணி நம்மளால் உள்ளே போயிட முடியுமா? இது பார்க்க ஏதோ வியர்டாக இல்லை? அப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த டேரிப்போ வில்லேஜை சேர்ந்த எல்லாரையும் ஒன்று கோல்டன் கலரில் வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இங்கிட்ட அவன் பார்க்குறான். பார்த்தா அந்த ஹெட்டை நோக்கி சரியான ஒரு அட்டாக் போயிட்டுருக்கு. இங்கே அயன் மாஸ் கத்துறான், மாஸ்டர் இது ரொம்ப டேஞ்சர். பார்த்தா அவர் கிட்டே வந்துருச்சு. லைட்டாக ஒரு எஸ்கேப்பு தான், கீழே படுத்து
பார்த்தா அதே ரிங்கு அவன் கையில் வச்சிருந்தது. இவன் கையை பிடிச்சிக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கான். மாஸ்டர் உங்களுக்கு ஓகே தானே? பார்த்தா இங்கே ஒரு கால் என்ட்ரி ஆகுது. இவன் பார்க்குறான் யாருடா அதுன்னு. பார்த்தா வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டு கையில் ஸ்வாட் வச்சு நிற்கிறானுங்க. யூ பாஸ்டர்ஸ், இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோடா தைரியம்? பார்த்தா அப்படியே வித்தியாசமாக இருக்கு அவனுங்க சூட்டுகளே. அவன் பார்க்குறான், ஏய் கிரேட் ஜாப் தான்டா. யூ பாஸ்டர், எங்களை பிடிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் ஆள் வச்சிருக்கியா நீ? இங்கிட்டிருந்து ஒரு சவுண்டு பவரை கேதர் பண்ணிட்டே சொல்கிறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. டேரியோக் வில்லேஜோட மாஸ்டரே இங்கே அப்பியர் ஆவேன்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த கிரேட் நார்த்ரிட்ஜ் கேவோட லெகசியில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாப்பா? ரின் பார்க்குறான். என்னன்னு பார்த்தா அந்த மோயாங் ஃபேமிலியோட ஹெட்டு தான் முன்னாடி பார்த்துக்கிருந்த அதே 2 ரிங்கோட கையில் வச்சுட்டு நிற்கிறான். பார்த்தா கோல்டன் கலர் லைட்டு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவன் சொல்கிறான், என்ன இந்த ஹெட்டு வருவேன்னு நீங்கள் எதிர்பார்க்க கூட இல்லைல்ல? சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா ஹீரோ நார்த்தன் ரிட்ஜ் கேவில் என்ட்ரி ஆகிட்டு இருக்கான். உள்ளே வந்து பார்த்தா அந்த டேர் ஏக்போவோட கார்ட்ஸ் மட்டும்தான் கீழே கிடக்குறானுங்க. என்ன இது, எவ்வளோ பேர் செத்து கிடக்கானுங்க பாருங்க. எல்லாருமே அந்த டேர் ஏக் வில்லேஜோட பாஸ்டர்ஸ் மட்டும்தான். அதுவும் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் செத்துருக்கானுங்க. இல்லை, அவனுங்களை யாரோ ஒருத்தன் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கான். இருந்தாலும் இந்த பீப்புள்ஸை சாகிறத நம்மளால் தடுக்க முடியாதா? அவர் சொல்கிறாரு, என்ன உனக்கும் இந்த நார்த்தன் ரிட்ஜோட லெகசி வேணுமா? ஹீரோ சொல்கிறான், ஏய் என்னையா பேசிக்கிருக்க நீ? நான் அதையெல்லாம் தேடுவேன் நினச்சிக்க தெரியா? ஹீரோ அசால்ட்டாக போயிட்டுருக்கான். அவர் கேட்குறாரு, அப்போ நீ உனக்கு அது வேணாமா? ஏய் ஐ டோன்ட் கேர் பா, எனக்கு எந்த லெகசி பற்றியும் எனக்கு கவலையே கிடையாது. அவர் கேட்குறாரு, டேய் இந்த கிரேட் நார்த் ரிட்ஜோட லெகசினா என்னன்னு தெரியுமாடா? இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேர்ல்டுலேயே அது ஒரு ட்ரெஷரா. அதைத்தான் எல்லாருமே தேடிக்கிருக்காங்க. அது மட்டும் ஒரு ஆள்கிட்ட கிடச்சிச்சு, அவன் நினச்ச அந்த உலகத்தையே அழிக்கலாம்டா. அவர் தெரியாமல் அப்படியே ஒரு ட்ராப்பில் மிஞ்சிட்டாரு. ஐயையோ போச்சு, மோயாங் ஃபேமிலி இவ்வளோ ட்ராப்பாக வச்சுருக்கானுங்க. ஹீரோ பார்க்குறான், இவர் சரியான ஷாக்கு. போச்சு, நான் மாட்டினேன்னு. பார்த்தா ஒரு கல் அவருக்கு நேரம் வந்துக்கிட்டு இருக்கு. இவர் அவரோட பவரை கேதர் பண்ணி அந்த கல்லை அப்படியே அட்டாக் பண்ணி நிப்பாட்டுறாரு. பட் இம்பாசிபிள். இது என்ன? பார்த்தா அவர் தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. இது என்னால் முடியலை, கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது. அப்போது ஒரு வாய்ஸ் அவர் அப்படியே பார்த்துருக்காரு. ஹெவன்லி ஆர்டிலரி ஜென்ரல் ஃபோர்ஸ். ஹீரோ வந்து சும்மா கையை தான் வைக்கிறேன். தண்டருக்கு ரிலீஸ் ஆனதும் அப்படி சல்லி சல்லியாக நொறுங்கி போச்சு அந்த ஸ்டோனே. ஹீரோ சொல்கிறான், என்னோட ஹெவன்லி ஆர்டிலரி ஜென்ரல் ஃபோர்ஸ் இந்த 1000 இயர்ஸில் எவனாலையுமே தோக்கடிக்கப்படல தெரியுமா? இதோட இந்த சாப்டர் 32 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ அந்த வைஸ் மேனை அட்டாக் பண்ண வந்த ஸ்டோனை தண்டருக்கு யூஸ் பண்ணி சல்லி சல்லியாக நொறுக்கி எடுத்துக்கிருக்கான். இப்போ ஹீரோ சொல்கிறான், என்னோட இந்த ஹெவன்லி ஆர்டிலரி ஜென்ரல் ஃபோர்ஸை 1000 இயர்ஸாக எவனாலையும் டிஃபீட் பண்ணவே முடியாது தெரியுமா? உங்ககிட்ட அப்படியே பார்த்தா வரும்போதே ஹீரோ சொல்லியிருக்கான், இந்த ஹெவன்லி ஆர்டிலரி ஜென்ரல் ஃபோர்ஸ் இதை பற்றி தெரியுமா? அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த டெக்னிக் உண்மையாகவே இந்த டெக்னிக்கை ஹெவன்லி ஆர்டிலரி ஜென்ரல் ஃபோர்ஸ் தான் சொல்லுவாங்களா? ஏய் எனக்கு தெரிலப்பா, எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ்னால் கிடையாது, நான் அப்படி ஒன்றும் கேள்விப்பட்டதில்லை. இருந்தாலும் இது அந்த மிட்லாண்டில் இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி இல்லையே. இது உண்மையா அந்த கோரியோவில் இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸா? அவனுங்க அப்படியே உள்ளே வந்துட்டானுங்க. பார்த்தா நடுவில் ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. சுற்றி ரவுண்ட் போட்டு வச்சுருக்கானுங்க அந்த டேரி எக்போ வில்லேஜை சேர்ந்தவனுங்களை. ஹீரோ பார்த்துக்கிருக்கான். அவர் சொல்கிறாரு, இதுதான். அவர் பார்த்தா அவருக்கு சரியான ஷாக்கு. இந்த கேவுக்குள்ளே இப்படி ஒரு ஐஸ் லேக்கா? பார்த்தா அத்தனை பேர் சுற்று போட்டிருக்கானுங்க. பார்த்தா நடுவில் தான் அந்த மோயாங் டாங்ஜியான் நிற்கிறான். பாத்தியா, அவன் கையில் இருக்கதான் இந்த நார்த்தன் ரிட்ஜ் கேவோட லெகசி. இதுதான்டா முரீம் வேர்ல்டில் இருக்கிறதுலையே ஒன் ஆஃப் தி ட்ரெஷர்னா. இதை கிடைக்க ஒரு தவமே பண்ணியிருக்கண்டா. அவர் சொல்கிறாரு, நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் பாத்தியா? டேய் இப்போ நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? ஹீரோ அப்படியே வேறு சைடு பார்த்துக்கிருக்கான். அவர் சொல்கிறாரு, இவனுங்க எல்லாத்தையும் தாண்டி உன்னால் அந்த நார்த் ரிட்ஜ் கேவோட லெகசி எடுக்க முடியுமா? பட் ஹீரோ பக்கத்தில் இருக்க பாலஞ்ச குட்டி வீடை பார்த்துக்கிருக்கான். இந்த பிளேஸ். ஹீரோ அங்கேருந்து ஜம்ப் பண்ணி அந்த வீட்டை நோக்கி போயிட்டுருக்கான். டேய் எங்கே போயிட்டுருக்க? இவர் பார்க்குறாரு, என்னால் நம்பவே முடியல. ஒரு வேர்ல்டுலே கிரேட்டஸ்டான மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் முன்னாடி நிற்கிறானுங்க. பட் இவன் ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்கானே, இவன் எங்கே போயிட்டுருக்கான்? ஹீரோ அப்படியே கிட்ட போயிட்டுருக்கான் அந்த வீட்டை. பார்த்தா அந்த கோரியோட பிளேஸில் இருக்க எல்லாரும் இங்கே தான் அடைச்சி வச்சுருக்கானுங்க. ஹீரோ சொல்கிறான், நான் எதிர்பார்த்தபடி இங்கே தான் இருக்கிறானுங்க. தட்ஸ் கரெக்ட்.
இந்த கோரியோட பீப்புள்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கானுங்க, மிஸ் ஆனவங்க எல்லாரும். ஹீரோ அப்படியே கையில் அவன் பவர் கேதர் பண்ணி அந்த வீடை சும்மா ஓட்டான். அது அவருக்கு சென்ஸ் ஆயிடுச்சு. யார் அது? அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஓ, வந்திருக்குது அந்த ஹைபங்கோட வைஸ்மேன், அப்புறம் பக்கத்தில் எவனோ ஒருத்தன் இருக்கானே, ஓ அந்த பேட்டரி அக்காவன். இவனுங்க என்ன இங்கே பண்ணிக்கிருக்கானுங்க? ஏய் குவாங்சியோங் அஞ்சியா, கூட அந்த ஸ்வாட்ஸ்மேனை கூட்டிட்டு அந்த வைஸ்மேனை தடுங்க. இங்கேருந்து ஒரு கோரியோட பீப்புளும் தப்பிக்கக்கூடாது, புரியுதா? அது மட்டும் இல்லை, இந்த நாத்ரீச் கேவுக்குள்ளே வந்த ஒருத்தன் கூட உயிரோட வெளியே போகக்கூடாது. அவனுங்க நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடுறோம் ஃபாதர்னு போயிட்டுருக்கானுங்க. இங்கிட்டு பார்த்தா ஹீரோ அசால்ட்டாக செவத்தில் ஓட்டையை போட்டு உள்ளே வந்துட்டான். ஏய் கேளுங்க, இதில் யார் அந்த ஜங்குவோட ஃபாதர்? எங்கே இருக்கீங்க? அப்போ அங்கேருந்து வாய்ஸு, என்னது கோரியோட லாங்குவேஜா? அப்போ நீங்களும் கோரியாலும் தான் வரீங்களா? அவர் சொல்கிறாரு, நான் தான் சங்குவோட ஃபாதர். உங்களுக்கு சங்குவோ தெரியுமா? என் கிட் எப்படி இருக்கான்? அது மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவும் சேஃபாக இருக்காளா? ஹீரோ சொல்கிறான், எல்லாரும் சேஃபாக இருக்காங்க, வாங்க நம்ம போவோம். உங்களை கூட்டிகிட்டு வருவேன்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அவர் அழுதுகிட்டே தேங்க்யூ ஸோ மச். நான் இங்கேருந்து வெளியே போகணும் நம்ப கூட இல்லை. இந்த வேர்ல்டில் இன்னும் ஜஸ்டிஸ் இருக்குன்னு நான் இப்போ தான் நம்புறேன்னு முட்டி போட்டு கதறி இருக்காரு. நாங்கள் ஏன் இவ்வளோ சஃபர் ஆகணும்? நாங்கள் என்ன பண்ணோம்? எங்களுக்கு வெளியே என்ன நடக்குன்னு கூட தெரியலை. இங்கே 100 பீப்புள்ஸ்க்கு மேலே செத்துட்டானுங்க. அவனுங்க ஏன் செத்தானு கூட தெரியலன்னு கதறி அழுகிறாரு ஹீரோக்கு முன்னாடி. அவனுங்களோட ஃபேமிலியெல்லாம் எப்படி சஃபர் ஆகும்? அதுக்கு எந்த ஒரு காம்பன்சேஷனும் அவனுங்க கொடுக்கல. ஏன் வெளியே இருக்க ஃபேமிலிக்கு நாங்கள் உயிரோடு இருக்கோமான்னு கூட தெரியலை. எல்லாம் ஏன்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த மோயாங் டாங்ஜியான் தான். அந்த பெர்சன் தான் அவன் ஒரு ஈவில். ஹீரோ கேட்குறான், மோயாங் டாங்ஜியானா யார்? அதுக்கு வைஸ்மேன் சொல்கிறாரு, அவன் தான் இந்த மோயாங் ஃபேமிலியோட ஹெட், அவன் தான் அந்த கல்ப்ரீட்டு. ஹீரோக்கு சரியான கடுப்பு. அந்த மோயாங் டாங்ஜியானை நான் மீட் பண்ணியாகணும். அப்போது ஒரு வாய்ஸு, டேய் நில்லுடா. அப்போ அவனுங்க சொல்கிறானுங்க, ஹவு டேர் யூ, எவ்வளோ தைரியம் உங்களுக்கு இந்த நாத்ரீச் கேவில் உள்ள ஸ்லேவ்ஸை, அதுவும் இந்த மோயாங் ஃபேமிலியோட சென்டரில் இருக்கிற அவனுங்களை கூட்டி போக நீங்கள் வந்திருப்பீங்க. ஹீரோ திரும்பி கேட்குறான், என்னது ஸ்லேவா? மறுபடியும் சொல்லு. அதை பார்த்தோன்னே அவளுக்கு ஷாக்கு. யூ நீயா? ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். அவன் சொல்கிறா, இப்போ இவனை பார்க்க ஸ்ட்ரேஞ்சாக இருக்கானே, இவன் அப்போ ஹைப்பாங்க சேர்ந்தவனா? அப்போது அவர் சொல்கிறாரு, அட பாவிகளா, நீங்கள் எவ்வளோ ட்ரபுளில் இருக்கோம்னு தெரியாமல் இருக்கீங்களடா. இருந்தாலும் நான் ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இவனுங்க எல்லாம் அந்த எலைட் அசோசியேஷன் ட்ரூப் தானே, இந்த மோயாங் ஃபேமிலியால் வளர்க்கப்பட்டவனுங்க. இவனுங்க என்னத்தான் வெளியே வர மாட்டோம்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலும் உள்ள இப்படிப்பட்ட ஆர்கனைசேஷனை உருவாக்கி இந்த மோயாங் ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு, அதுவும் 20 வருஷமா. அப்புறம் எதுக்கு அவனுங்க ஃபேமிலி வெளியே வராதுன்னு டோரை க்ளோஸ் பண்ணானுங்க? அதுவும் இவனுங்க எல்லாம் எக்ஸலன்ட் ஸ்வாட் ட்ரூப் வேறு. அப்போ ஹீரோ சொல்கிறான், இந்த கோரிய பீப்புள்ஸை பத்திரமா பார்த்துக்குங்க. அவர் கேட்குறாரு, டேய் நீ எங்கடா போகிற? அதான் நான் சொன்னேன்ல, அந்த மோயாங் டாங்ஜியானை மீட் பண்ண போகிறேன்னு முன்னாடி நடந்து வந்துக்கிருக்கான். இவனுங்கெல்லாம் ஷாக்கில் இருக்கானுங்க. அப்போ அந்த அசோசியனோட ட்ரூப்பில் இருக்க ஒருத்தன் சொல்கிறான், எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ மோயாங் ஃபேமிலியோட ஹெட்டோட நேமே சொல்லுவ? அவர் எங்கள் பேட்ரியாக்குடா. அப்போ உன்னோட லைஃப் மேலே உனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டே இல்லையா? அதுக்கு ஒரு வேல்யூபிளும் இல்லையா? டேய் உன் தலையை வெட்டி என் மாஸ்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் எடுத்துக்கிருக்கான். ஹீரோ சொல்கிறான், டேய் பின்னாடி போயிரு, சும்மா கொலை காண்டில் இருக்கேன், எவன் மாட்டினாலும் அடிப்பண்டான்னு சொல்கிறான். டேய் என்ன ஒரு அரகொண்டான பாஸ்டர் சொல்லிட்டு முன்னாடி அடிக்க வந்துக்கிருக்கான். ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கான். அவன் சொல்கிறான், டேய் முடிஞ்ச என்னை தாண்டி போடா எங்கள் மாஸ்டரை பார்க்க. அவர் பார்க்குறாரு, என்ன ஒரு கியூஐ, இந்த மோயாங் டாங்ஜியான் இப்படிப்பட்டவனுங்களை வளர்ந்துருக்கானா? இவனுக்கு என்னடா இவ்வளோ மோசமாக இருக்கானுங்க? இங்கிட்ட பார்த்தா ஹீரோ அவனோட கியூவை வெளியே ரிலீஸ் பண்ணுறான். தம்பி நான் என்ன உனக்கு சின்ன பயலாடான்னு சொல்லிட்டு அவனோட பவரை இறக்குறான். பார்த்தா தண்டர் கியூ அவங்க கையில் 2 கையிலையும் வருது. அதை பார்த்தோன்னே வைஸ்மேன் கதறிட்டாரு. இங்கிட்டு அந்த மோயாங் பிரதர் சிஸ்டருக்கும் கலங்கி போச்சு. என்ன இது, நான் உன்னை ஆல்ரெடி வார்ன் பண்ணிட்டேன். பார்த்தா ஹீரோவை அட்டாக் பண்ண வந்த ஸ்வாடை அவன் கையால் தடுக்கிறான். பார்த்தா ஸ்வாடு சல்லியாக நுறுங்கிட்டு இருக்கு. இங்கிட்டு அவனுக்கு சுத்தமாக அசைக்க கூட முடியல. அசால்ட்டாக ஹீரோ தட்டி விட்டான், தூசி தட்டின மாதிரி. டேய் உன்னால் இந்த ஹெவன்லி ஆர்டிலிஜென்டோட ஃபோர்ஸை உன்னால் பிளாக் பண்ண முடியும் நினச்சியாடா? அடித்தான் அடி வயிற்றுல, எப்பா முடிஞ்சு. ஆள் கை காலு எல்லாம் காடி, வாயிலேருந்து ரத்தம் கக்குறான். எவன்
இந்த ஹெவன்லி ஆர்டிலரி ஜெனரலை எதிர்க்கிறானோ அவனோட லைஃப்பை இப்படி தாண்டா முடிப்பேன். சுற்றி நிற்கிற நீங்களும் தயாராக இருங்கடன்னு ஹீரோ போஸ் கொடுத்து நிற்கிறான். இதோட இந்த சாப்டர் 32 முடியும்.